ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு AshVal சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு டிஃப்ரெண்ட்டான சட்னி, மா இலை சட்னி. அதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு 2 கொத்து, அதாவது ஒரு 10 மா இலை இந்த மாதிரி கொழுந்தாக எடுத்துக்கிறேங்க. நல்லா க்ரீனாக இருக்கக்கூடாது, இந்த மாதிரி பர்பிள் கலரில் இருக்கணும். இது நான் எடுத்துக்கிறேன். இப்போது ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். நான் கடலை எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் கருப்பு உளுந்து நான் சேர்த்துக்கிறேன். கருப்பு உளுந்து இல்லாதவங்க நீங்கள் வெள்ளை உளுந்து கூட சேர்த்துக்கோங்க. கருப்பு உளுந்து சேர்த்திங்கன்னா உடம்புக்கு நல்லது. இது நல்லா வாசனை வர அளவு வறுத்துக்கோங்க. இப்போ இதில் நான் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். நம்ம கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா செவக்க வறுத்து அதில் சட்னி நம்ம அரைக்கும் போது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதுக்காக நம்ம கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இதில் நான் ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கிறேன். அதோட 2 பூண்டு பல் சேர்த்துக்கிறேன். ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், கடலைப்பருப்பு கூட நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ ஒரு 4 பச்சை மிளகாய் காரத்துக்கு சேர்த்துக்கிறேன். இந்த பச்சை மிளகாய் வந்து கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்கும், அதனால் ஒரு 4 தான் நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நான் மா இலையை இந்த மாதிரி 2 கட் பண்ணி நான் சேர்த்துக்கிறேன். மோஸ்ட்லி கொஞ்சம் திக்காக இருந்ததுன்னா அந்த காம்பை கிள்ளி போட்டுருங்க. கொஞ்சம் பிஞ்சு காம்பாக இருந்தால் விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் வந்து நீங்கள் இந்த கொழுந்து இலை போட்டு செஞ்சிங்கன்னா தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ரொம்ப முத்தல் இலை, ரொம்ப க்ரீனாக இருக்க இலை போட்டிங்கன்னா டேஸ்ட்டு வந்து ஸ்லைட்டாக அந்த துவர்ப்பு டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால் நீங்கள் மோஸ்ட்லி இந்த மாதிரி கொழுந்து இலை இருக்கும் போது இந்த சட்னி பண்ணி சாப்பிடணும். இது இந்த மா இலையை போட்டோன்னே ஹீட்டை ரெடியூஸ் பண்ணிவிடுங்க. இப்போ கருவேப்பிலை ஒரு 3 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். சேர்த்து இப்போ அடுப்பை நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க. அந்த சூட்லேயே வதக்கி விடுங்க. இதில் நான் ஒரு 1/4 மூடி தேங்காய் சேர்த்துக்கிறேன். இதையும் அந்த சூட்லேயே சேர்த்துருங்க. அடுப்பை நான் ஆஃப் பண்ணிட்டேன். சேர்த்து நல்லா ஆற வச்சு இதை நம்ம அரைச்சி எடுத்துருக்க போகிறோம். வீட்டில் மா இலை இருந்ததுன்னா இந்த சட்னி வாரத்தில் ஒரு 2 தடவை 3 தடவையாவது பண்ணி சாப்பிட்லாங்க. இது வந்து டயபெட்டிக்கு அவ்வளோ நல்லது. இந்த சட்னி டயபெட்டிக் மட்டும் இல்லை, அல்சருக்கும் சரி, அதுக்கப்புறம் வந்து டெங்கு ஃபீவருக்கு கூட இந்த மா இலையை வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பாருங்கள், இந்த அளவு நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதை நம்ம தாளிச்சிடலாம். நான் தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கிறேன். நல்லா உளுந்து செவக்கட்டும். இல்லை ஒரு 10 கருவேப்பிலை இலையும் ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயமும் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், தாளிப்பு முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க துவையலில், மா இலை துவையலில் சேர்த்துற வேண்டியதுதான். இந்த துவையல் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் வீட்டில் மாமரம் இருந்ததுன்னா இதை செஞ்சு பாருங்கள். அப்புறம் நீங்கள் அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவீங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு துவையல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் கண்டிப்பாக என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.